அதிரஷ்டம் நியூஸ்க்கு வரவேற்கிறோம். வாக்குமூலம் கொடுத்த மருத்துவர் கரூர் விஷயத்தில் மாட்டப்போகும் 10 ரூபாய். நடந்தது என்ன? கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரான அதிகாரிகளிடம் பல கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. குறிப்பா முனியப்பன் கோயில் ஜங்ஷன் ரோடு வழியா அவர் ஒன்வேல போனாரு, ராங் ரூட்ல போனாரு அப்படின்னு FE2IR போட்டிருக்கீங்க. ராங் ரூட்ல போயிருந்தா அவர் மேல ஏன் வழக்கு போடல? நிறைய இடத்துல காலதாமதம் பண்ணாருன்னு சொல்றீங்க. ஏன் விஜயை நீங்க கரூர் பார்டர்லயே நிறுத்தியிருக்க வேண்டியது தானே? 11 நிபந்தனைகளை விதிச்சோங்கிறீங்க. ஒரு நிபந்தனையை மீறினா கூட விஜயை அந்த ஏரியாவுக்கே விட்டிருக்க கூடாது. இன்னும் குறிப்பா பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு கரூருக்கு வந்துட்டதா நீங்க சொல்றீங்க. அந்த நேரத்துல மக்கள் கூட்டம் அலைமோதுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எதன் அடிப்படையில் அவரை உள்ள போக அனுமதித்தீங்க? உள்ள போக அனுமதிச்சதுக்கு பிறகு வாக்கிடாக்கியில் தகவல் சொன்னோம் அப்படின்னு சொல்றீங்களே, வாக்கிடாக்கியில் தகவல் சொன்னதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? விஜயோடைய கேரவன் புட்டேஜ பார்த்தா அந்த மாதிரி எதுவும் தகவல் வந்து உள்ளிருந்து யாரும் பேசின மாதிரி தெரியல. அப்ப தப்பு எங்க நடந்தது? மக்கள் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. சரி, டிவிகே காரங்க தான் தண்ணி கொடுக்கல. காவல்துறை உங்கள் நண்பன்னு சொல்றீங்களே, நீங்க தண்ணீரில் வசதி ஏன் செஞ்சு தரல? இப்படி அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டு போலீஸ திணற அடிச்சிருக்காங்க. என்ன செய்யறதுன்னு தெரியாம இன்னைக்கு போலீஸ் முழிக்கிறாங்க. ஒரு பக்கம் விஜய் மாட்ட போறாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது மாட்டுவது விஜய் இல்லையாம், ஆளுகின்றவர்கள்தான். அதையும் தாண்டி 10 ரூபாய் அப்படிங்கிற ஒரு நபர் விரைவில் விசாரிக்கப்படுகிறார். அவர்தான் இதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சிபிஐக்கு சில ஆதாரங்கள் கிடைச்சிருக்காம். உயரதிகாரி ஒருத்தர் செல்போனில் இருக்கக்கூடிய தகவல்களை அழிச்சிருக்கிறாரு. இதையும் இன்னைக்கு சிபிஐ கேட்கிறாங்க. என்ன குடும்ப விஷயமா எரேஸ் பண்ணீங்க அப்படின்னு கேள்விகள் நீண்டு கொண்டே போகுதாம். இன்னொரு அதிகாரி புது போன் வச்சிருக்கிறார். பழைய போனை என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு இருக்கிறாரு. எங்க மிஸ் ஆச்சு அப்படின்னா எங்கன்னு தெரியல, கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? இப்படி பல கேள்விகளை போட்டு தமிழக போலீஸை அலற விட்டிருக்கிறாங்களாம். இங்க வந்த தகவல் சிஎம்க்கு இதெல்லாம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக விஜய்க்கு சம்மன் கொடுத்து விசாரிக்க போறாங்க. விஜய்க்கு தான் பிரச்சனை அப்படின்னு மருமகனை சொல்லச் சொன்னாராம். ஏன்னா மாமா மூட் அவுட் ஆயிடுவாரு, அதனால இப்போதைக்கு இந்த விஷயத்த சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சபரீசன் சொன்னதுனால இந்த உண்மைய மறைச்சிட்டாங்க.